सर्वैरपीह परिरम्भितकार्यसिद्ध्यै विघ्नेशपूजनमिदं क्रियतेऽत्र सद्भिः कृत्वैव सर्वमपि पुण्यसुकर्मजालम् विघ्नाद्रिभेदन गुरो तव सुप्रभातम् गणपतिये வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மொழி மெய்யாலே தினமுனை துதிக்க மங்கள இசையந்தன் நாவினில் உதிக்க மங்கள இசையந்தன் நாவினில் உதிக்க கணபதியே வருவாய் ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியே வாசுவதா பரந்துடரே தொண்டரும் புகழான் தொண்டைமான் தரிக்கை சுருமடி முல்லையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு அருளிய இறைவனே என்றும் நல்லவர் பரவும் திருமுல்லை வாயில் நாதனே நடைகளே பொருளே கடுதையாய் வாசுவதா பார்வதிபதே பார்வதி பதையே ஸ்மரணம் பார்வதி பதையே நம பார்வதி பதையே நம பார்வதி பதையே சங்கடன் கைதை காக்கும் அகந்தடி கொடியை போன்று நம் பொருளாகிலாம் முதல் பொருளாதனாகி தங்கையும் தொழவனார் வேற்றிர படை கொடுத்த செங்கையோ பெருமான்
நன்றி சிறடி பவரம் போற்றி நம பார்வதி மலையே சிவன் சேவடி போற்றி நிமலனடி போற்றி மன்னனடி போற்றி தேவனடி போற்றி அருளும் மலை போற்றி நின்ற அதனால் அவற்றால் வணங்கி யோகானம் தன்னை ஓய உரைப்படியான் காட்டவன் செய்தி சிந்தனைக்கரிய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பேரும் குருவை பெருமான் நாமங்கள் பேசுவார்க்கு இலக்கிலாதோ இன்பமே வரும் துன்பமே துரைக்கும் நீரார் உனக்கிலாதோர் வித்துமே கணக்கிலா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுகுன்றிலே
இருக்கலாம் கிறிஸ்டியன் இருக்கலாம் எக்ஸப்ட் உற்றாரை ஆண்டேன் ஊர் வேண்டேன் வேண்டேன் கற்றாரை ஆண்டேன் கற்பனமும் இல்லாமையும் குற்றாலத்து அமர்ந்து கூத்தாவும் குறைகளுக்கு கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவதே புவனநாயகனே அக உயிர்க்கு அமுதே புனனாதனும் பொழி பவழவாய் மணியே பணிசைவார் கிளங்கும் பசுபதே பன்னகாபரணா அவனி ஆகிரு போன்றருள் புரிந்து அடியேன் அகத்திலும் முகத்தலை மூது தவழமாமணி பூமோதியும் அமர்ந்தாய் தனியனே தனியை நீங்குதற்கே மிண்டு மனத்தவர் போங்கள் மெய்யடியார்கள் நிறைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடி செலுத்து ஆட்சியும் குழாம்பும் அண்டம் கடந்த பொருள் அளந்ததோ ஆனந்த பொருள் பண்டும் இன்றும் என்றோ உள்ள பொருள் பல்லாண்டு கூறுது திருநாவுக்கரசுவர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிகள் ஆகீசர் வாழ்நெய்திகள் பெருநாம சீர்வரவல் உறுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உணாய் உணராமே புடியர் ஹோங்க பொழித்த புகழியர் ஹோம் கடல் போற்றி ஆழிமிசை கல்விதத்தில் அணிந்த வீராம் அடி போற்றி பாகி திருநாகலோ வன் தொண்டர் பதம் போற்றி ஊடிமதி திருவாந்தூர் திருத்தாள் போற்றி தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விழித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி சீதனிகள் மூலாகும் பொருள் ஒன்றொன்றாக திறம்புறாகும் ஞானனிகள் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய சாலனிகள் சமவாத முதலிய போய் ஒழித்திட உதயமாத பாதனிகள் விழிமறைத்த சிவையான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் ஹரம பார்வதி பதையே சிச்சதேசா சிதம்பரம் ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சுப்பிரமணியோ ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் சுப்பிரமணியோ ஹரம பார்வதி பதையே எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்பிகை சமேத என்ற ஸ்ரீ மாசுராமேஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடி மலர்களை அடியின் மனமொழி நெய்களாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான ஆலயத்தின் கண்ணை கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அருமை குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி நல்குகிறேன். இந்த அருமையான புனிதமான கேத்திரத்திலே இன்று ஒரு அரிய சுபபணியினை நாம் இங்கே மாசுராமணீஸ்வரர் உளவாள நற்பணி மன்றம் என்ற திருநாமத்தோடு இங்கே தொடங்கி கடந்த ஒரு 2 மணி நேர காலமாக இந்த திருக்கோயில் வளாகத்தை நம்மால் இயன்ற அளவு உளவாள திருப்பணி செய்தோம். அதனுடைய நிறைவு கட்டமாக நாம் இங்கே சிவசிந்தனை செய்ய கூடியிருக்கின்றோம். இன்று இந்த அருமையான சந்நிதியிலே, இந்த திருக்கோயிலிலே சுந்தர பெருமான் பாடிய சுந்தர செந்தமிழ் பெற்றிருக்கின்ற இந்த அற்புத சேத்திரத்திலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு நெருப்பிலே பூத்த மலர்கள் என்ற ஒரு அருமையான தலைப்பை நாம் இங்கே சிந்தனை செய்ய கூடியிருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இந்த அருமையான உழவாள பணி
தொடங்கிய பெருமக்களை எல்லாம் பாராட்டி 1-2 நிமிஷம் அவர்களுக்கு பாராட்டி கொடுத்த பிறகு என்னுடைய பணியை செய்யலாம் என்று கருதுகிறேன். பெரியவர்களே, நம்முடைய அருமை மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் உழவார பணியினுடைய பெருமையினை திருஞான சம்பந்த பெருமானின் திவ்ய வாக்கியை ஆதாரமாக கொண்டு எடுத்துரைத்தார்கள். அந்த உழவார திருப்பணி சைவ மக்களாகிய நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை செய்கின்றோம், பாராட்டுக்குரியது. மாதத்துக்கு ஒரு முறை செய்கிறோம், அதையும் புகழலாம். ஆயினும் நிச்சயமாக அந்த திருத்தொண்டை நாம் செய்து கொண்டே வர வேண்டும். இந்த தொட்டியிலே ஏறத்தாழ 4 அடி ஆழத்திற்கு அபிஷேக கல்லில் நிறைந்திருந்தது. அதை பார்க்கிற போது நம்ம தினமும் செய்ய வேண்டுமோ என்ற எண்ணம் வந்தது. அவ்வளவு பக்கத்தில் போகிற போது நமக்கெல்லாம் நெடி பயங்கரமான ஒரு நெடி வாசனை நமக்கு குறைகிறது. அந்த பணியினை நம்முடைய கோயில் அந்த ஒரு உரிமையோடு நாம் அந்த பணியை செய்யணும். நான் யாரையும் குறை சொல்றேன். எனவே ஆண்டுக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ நாம் விவகாரத்தில் செய்ய மக்கள் காணாது. ஆண்டுக்கு ஒரு முறையாக நம்ம சாப்பிடுறோம், ஆண்டுக்கு ஒரு முறை நாம் தூங்குறோமா? இல்லை. மாதந்தோறும் அப்படியா? அதுவும் இல்லை. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்வார்கள். ஆகவே இப்படி வாழ்வு முழுக்க திருக்கோயிலுக்கு பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனதால வாக்கால நம்முடைய சேரால மனதால் நாம் செய்கிறோம், எப்பொழுதாவது வாக்கால செய்து கொண்டிருக்கிறோம். தேவாரம் பாடிக்கொண்டே இருப்போம், திருமுறை பாடிக்கொண்டே இருப்போம். 7 மணி ஆச்சு, நாடகம் சீரியல் ஆரம்பிச்சிருந்தேன். இந்த பக்கத்தில் உள்ளம் அங்கே ஓடுகிறது, டிவியை நோக்கி ஓடுகிறது. இங்கே உடம்பு இருக்கிறது, வாய் பாடுகிறது, எல்லா காது கேட்கிறது. ஆனா திங்கட்கிழமை 2 நாளா பார்க்காத ஒரு நாடகம் இப்ப வரப்போகுது. இதெல்லாம் நான் உங்களே சொல்லல, எங்க பக்கத்தில் சொல்றேன். அப்படியெல்லாம் சிந்தனை அங்கே ஓடுகிறது. எனவே மனதாலையும் வாக்காலையும் செய்கிற தொண்டு நல்ல உழைப்பாக இருப்பது ரொம்ப அபூர்வம். ஆனா உடம்பு இருக்கிறதுல உடம்ப வளர்ச்சி செய்யும். அது சிவபெருமானுடைய திருவுள்ளத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஊட்டக்கூடியது. அதைத்தான் 4 பெருமக்கள் நமது ஆளுடைய அரசு அந்த அற்புதமான வாக்கிய பெருந்தகையால் எடுத்து நமக்கு வழிகாட்டும். அந்த அருமைய திருப்பணிதான் உழவார நற்பணி. யாரோ செய்யறாங்க, வேடிக்கை பார்க்கக்கூடாது, நம்ம கோயில் என்ற உணர்வோடு செய்ய வேண்டும். இந்த அற்புத திருப்பணியை தொடங்கி வைப்பதற்காக பல பெரியவர்களை அழைத்தோம். என் அருமை சகோதரர் சுப்பிரமணியம் அவர்கள் யார் யாரெல்லாம் கேட்டார், எங்க கேட்டாலும் எங்க கேட்டால் செய்வார். நான் இருக்குது சங்கரம் அவருக்கு அவர் மசுராமணீஸ்வரி நடந்து இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் போன் எடுத்து பேசுறாரு, 1.5 மணி நேரம் பேசுறாரு போன். அவருக்கு போன் பில் ரொம்ப அதிகமாக காரணமே நான் தான். அதுக்கு என்ன செய்ய வழியில்லாம இருக்கு. அப்படி ஒரு ரூபாய்க்கு காஷ்மீர் வரைக்கும் பேசலாம்னு சொல்லி பூரா ஏமாத்தாம இருக்கலாம். அது மாதிரி எங்கேயாவது ஒரு ஏமாத்து எப்படி வைக்க வருவாங்க மாட்டேன். அது மாதிரிதான் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறேன். நார்மலான முதல்ல எனக்கு இங்கே இந்த திருக்கோயிலின் நிர்வாக அதிகாரி அவர்கள் நிச்சயமாக இந்த பணியேற்ற வேண்டும். இந்த திருக்கோயில் தர்மகர்த்தா அவருடைய பேரும் அஸ்லாமின் பொருத்தமாக பரம்பரை பெருமகர்த்தா அவர்கள் நாம் வந்து இருக்க வேண்டும். தொண்டைமான் சோமவார வழிபாட்டுக் குழு பல ஆண்டு காலமாக பணியாற்றிக் கொண்ட ஐயா அவர்கள் பேர விட முடியுமா? அதற்கப்புறம் என்னுடைய ஆன்மார்த்த நண்பர் என் சகோதரர் திண்டிவனம் நீதிபதி மதிப்புக்குரிய கணேசன் அவர்கள் சற்று முன்னால் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிற சமயத்தில் அம்பாள் சமயத்துல எங்களுடைய தாய்மார்கள் ஒரு அம்மா பாட்டு மங்கேக்கரசி வடவர் பூன் பாவை என்ற விஞ்ஞானமான திவ்ய பதியத்தை படிக்கிற சொல்லிட்டு அந்த பதியம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் அம்மா மங்கேக்கரசியார், அடுத்த பாட்டில் குறைச்சிருந்தாங்க, 3வது பாட்டில் மங்கேக்கரசியார், 4வது பாட்டில் குறைச்சிருந்தாங்கம்மா. விஞ்ஞான சம்பந்த பெருமான திருவாக்குல யாரையும் புகழ மாட்டார் சிவபெருமான தவிர. அடியார் பெருமக்களை புகழ்வாரானால் அவர்கள் நிலை உயர்ந்த நிலை. விஞ்ஞான சுவாமிகளே இந்த தேவார பதியத்தில் தமிழகத்திலே சமண இருள் மூடியிருக்கிற சமயத்தில் எங்கும் சைவ நீர் பிரகாசத்தை ஏற்படுத்திய திருஞான சம்பந்த சுவாமிகளை தென்பாண்டி நாட்டுக்கு அழைத்து வந்த பெருமை உடையவர்கள் அன்னை மங்கையர்க்கரசியார், முதலமைச்சர் குலச்சிலை நாயனார். அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்முடைய முதலமைச்சர்கள் யாருன்னு தெரியாம வராது. நம்முடைய முதலமைச்சர் குலச்சிலை நாயனார் என்றும் நிரந்தர முதலமைச்சர். நமது முதலமைச்சர் மாணிக்கவாச சுவாமி என்றும் அழியாத முதலமைச்சர்.
நமது முதலமைச்சர் தெய்வ சேக்கலார் பெருமான், பெரிய புராணத்தில் வந்தாரே தெய்வ சேக்கலார் பெருமான். அந்த 3 முதலமைச்சர்கள் தான் முத்தான முதலமைச்சர்கள், நம்முடைய உள்ளத்திலே வழிபடக்கூடிய முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் வரிசையில் இருக்கிற குலேசர நாயனார் அவர் அவதாரம் செய்த புண்ணிய பூமி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அருகே இருக்கின்ற அழகான நம்முடைய மனைவேற்குடியில அருள்வழி தொழுகின்றது. அந்த ஊரை சார்ந்தவர் பெரியவர் நீதிபதி அவர்கள். நாங்கள் மனைவேற்குடி குலச்சிரநாயனார் கோயிலுக்கு ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3-4 முறை செல்கிற போது எங்களுக்கு தொண்டராக இருந்தார், ஜட்ஜாக இருந்தார். அவருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் உண்டு, தனி அதன் வாகனம் உண்டு, அவருடைய வீட்டுக்கு காவல் எல்லாம் உண்டு. ஆனால் உதவிட்டு எங்களுக்கு தொண்டு செய்கிற ஒரு பெரிய பாங்கினை செய்தார். நல்லா இப்படி ஒரு நீதி இருக்கிறார். அந்த வரிசையில் என் அருமை சகோதரர் கணேசன் அவர்கள் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். அவர் 3 நாளைக்கு மேல போன பேசினார். சுப்பிரமணியம் தர்சனமாரியே பேசினேன். 1/2 மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு. நான் சேகரித்து போட்டு உட்காந்து பேச்சு அப்படியே தொடரையா உழவார பண்ணினா இருந்தேன். அப்பது பெருமான் உழவார பண்ணி காரணம் நான் கேள்வி கேட்டு சொல்லிட்டேன். இரவிலே பூத்த மலர்கள் எல்லாம் கேட்டுட்டேன், நெருப்பிலே பூத்த மலர்கள் என்னன்னு சொல்ல மாட்டேன். அது ஏற்பட்ட உண்ணாதிதான் சொல்றேன். மாலையிலே வாருங்கள், நெருப்பிலே மலர்கள் பூக்குமா என்று தெரிந்து கொள்வோமே என்று அவரை அன்போடு அழைத்தேன். பல பணிகளை உதவிவிட்டு இந்த உழவாரத்துக்கு பணி செய்ய வேண்டும் என்று விநாயகர் பெருமான் திருநாமத்து தங்கி கணேசன் முதல் பேர் அவர்கள் கணேசன் அவர்கள் பேர் அவர்கள் முதல். எனக்கு இப்படிலாம் அடமொழி ஊற்றி கேட்கிறார். எல்லாரும் பெரியவர்கள் அடக்கமா இருப்பாங்க. அழகிலாத பெருமையலாக அழகிலா அடியார் புகழ் கூறுகே அளவு கூட உரைப்பதிலானும் அழகிலாசி துறப்ப அழகிவே சேக்கலார் இருக்குமான் சொல்வார். எனக்கு அடியார் பெருமக்கள் பெருமையெல்லாம் சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனால் முடியலைய நடராஜ பெருமான் அடி எடுத்து கொடுத்து அவர் சொல்லி எழுதியும் அடக்கமா பேசுறார். அது மாதிரி அவர்கள் தன்னை ரொம்ப அடக்கமா பேசுவார். அவர் புகழெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் இந்த பணியிலே பங்கேற்றார்கள். திருக்கோயில் நிர்வாக அதிகாரி மதிப்புக்குரிய ராஜசேகரன் அவர்கள் கூடவே இருந்தார். அவர்களையும் பாராட்டி ஸ்ரீ மாசுராமணீஸ்வரன் உழவார் நற்பணி மன்றத்தின் சார்பாக நம்முடைய நிர்வாக அதிகாரி தம்பி ராஜசேகரன் அவர்களை நற்பணி மன்றத்தோடு அதிக பல பணியெல்லாம் செய்வதற்கு என் பெருமான் அருள்பாதத்தை பிரார்த்தித்துக் கொண்டு அவர்களுக்கு இந்த பொன்னாடையை வயசுக்காலத்தை எழுதி முடியல மன்னிக்கிறேன். அவர்களுக்கு அருமையான திருவிழாடர் புராணமும் கந்த புராணமும் வழங்கப்படுகிறது. அதோடு அவர்களுக்கு இந்த மாலையினை சுப்பிரமணியம் அவர்களை அளித்தார். அதனோடு அவர்களுக்கு ஒரு பரிசாக கடவுளுக்கு அது தேசம் இல்லை. ஒரு பெரிய சக்கரவர்த்தி அரண்மனையில காவக்காரர் இருப்பான், சுற்றிலும் மந்திரிகள் இருப்பாங்க, தளபதி இருப்பாங்க. அது மாதிரி அவங்க தான் நம்ம தேசம் இல்லை. நம்முடைய கரங்கள் அவரெல்லாம் பண்ணணும், வேற யாரும் பண்ணக்கூடாது. இது நான் ஏன் சொந்த கருத்துல நீங்க பேசிக்கிட்டாரு. நம்ம திங்கக்கிழமை ஒரு கோவிலுக்கு போவோம், செவ்வாய்க்கிழமை ஒரு கோவிலுக்கு போவோம், அம்மங்களுக்கு பதவிக்கிழமை இன்னொரு கோவிலுக்கு போவோம், வேலைக்கிழமை சர்ச்சுக்கு போவோம், வெள்ளிக்கிழமை மசூதிக்கு போவோம். இது மாதிரி சமரசம் பாடம் நம்ம இருக்கோம். இவர் ரொம்ப குடிய வைக்கிற மக்கள் பார்த்தாரு அப்படின்னா நான் அருமையாக அப்பது பெருமான் தாமாக்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்கவின் குழையோர் காதில் போமாக்கே நாம் என்றும் மீளாய் என்றும் மீளாய்ப்பா. உங்க மாறாங்க அவருடைய அவசியம் இல்லை. அருமையான பதிகம் பார்த்தீங்களா? அமைச்சர் பார்க்கிறார், படைத்தர்கள் பார்க்கறாங்க. என்னடா எப்படி ஆணித்தரமா பேசுறாரு, மகாராஜாவுடைய ஆணையை மதிக்கமடைஞ்சாரு, இன்னும் சிவபெருமான் தான் கும்பிடுவாராம். சரி சாமி, சரி அமைச்சர் தீபம் சாமி இறங்கிட்டார். டோல் கிடையாது சாமி, தயவு செய்து வாழையடா கெஞ்சினான் கெஞ்சினா மாதிரி சாமி தயவு செய்து வாங்கினேன், மகாராஜா என்ன சொன்னாலும் கேட்டுக்கோங்க. அப்படியா? திருநாவுக்கரசு சுவாமி எழுந்த பீடி நடைபெற்று செல்கிறார். படைவர்கள் படைசூழ அஞ்ச வருவதும் இல்லை, அஞ்சுவது யாரும் இல்லை, அஞ்ச வருவதும் பேசிய அப்பர் பெருமான் அச்சமில்லை அச்சமில்லை பின்னால் பாடினார பாரதியார். அவருக்கு முன்னோடி அவர் அஞ்சுவது யாரும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அப்படி ஆணைக்கரமான அப்பர் பெருமான் பீடி நடைபெற்று செல்கிறார். மகாராஜா பார்க்கிறார்,
இவரை கொண்டு போய் ஒரு முதல் தண்டனை சுண்ணாம்பு காலம் கட்டுவாங்க. இவர் ஒரு என்ன தப்பு பண்ணிட்டாரு? மகாராஜா தீ செய்தாரா? மக்களை கொலை செய்தாரா? அல்லது கள்ள ஓட்டு போட்டாரா? எலெக்ஷன்ல ஏமாத்தினாரா? ஒரு தப்பு பண்ணி அவருக்கு எவ்வளவு பெரிய தண்டனை வைக்கிற? சுண்ணாம்பு காலம் சுண்ணாம்பு கொதிக்க சாதாரணமா வெள்ளை அடிக்கும் போது ஒரு படி சுண்ணாம்பு தண்ணியை ஊற்றினா அப்படியே அங்கே மேல வரும். நம்ம கண்ணெல்லாம் கூசும், நேரெல்லாம் வெண்மையாக துன்பப்படுவோம். ஒரு பெரிய சுண்ணாம்பு காலம் உள்ள உள்ள தண்ணி எல்லாம் சுவாமி அப்படியா? சரி போறேன். கால வாயில பெரிய சுண்ணாம்பு சுடப்பட்டிருக்கிறது. வாசல் திறந்து விட்டாங்க. உள்ள திருநாவுக்கர சுவாமிகள் அந்த சுண்ணாம்பு காலவாயில உள்ளே தள்ளப்பட்டாங்க. அது யாருமே கோபப்பட திருநாவுக்கர சுவாமி உள்ள போன அவருடைய கருவிகளோ சிவகணங்கள் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அவருடைய அவ்வளவு உறுப்புல இருக்கிற அவ்வளவு உறுப்பும் சிவமயமா இருக்கு. இந்த சுடுகிற சுண்ணாம்பு அவரை தொடர, கொதிக்கிற வெம்மை அவர் காதுகளை குறைக்கிற, அதிக சூடு அவர் உடம்ப பாதிக்கிறது. ஓய்வு சத்தமிடுகின்ற அந்த நீங்காரம் சுண்ணாம்புடைய ஆரவாரம் கொஞ்சம் பாதிக்கிறது. அதை விட என்ன அங்கே அவர் அருமையாக மாசு வீணையும் அவருக்கு எப்படி ஒரு அருமையான வீணை சத்தம். சுண்ணாம்பு சத்தம் போடுது, கொதிக்கிற சுண்ணாம்பு. இவர் செடிக்கு ஒரு அருமையான வீணையில இருந்து யாழ், அழகான யாழ் ஓசை. மாசு வீணையும் மாலை மதியமும் ஒரு பௌர்ணமி நிலா வரும்போது எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. அவர் இருக்கிற சுண்ணாம்பு காரவாய் அங்க எவ்வளவு வெம்மை இருக்கும். ஆனா அப்பர் பெருமானுக்கு என்னாலும் துன்பமில்லை, இன்பமே என்னாலும் துன்பமில்லை. அனுசரமா சொன்னார். சுண்ணாம்பு காலவாய் அவருக்கு பௌர்ணமி இல்லாத அழகான வீணை வாசிப்பாங்க. அழகாக இது மட்டுமா? மாசு வீணையும் மாலை மதியமும் வீசு சென்றதும் அழக காட்சி போயிட்டார். அழகான காட்சி. அந்த பெண்கள் எங்க தென்பகுதி தமிழ்நாட்டில் தென்பகுதி அரசியலுக்கு பொதிய தெல்லக்காட்டு நானூறு இலக்கியங்கள் சொல்லுங்க. ரொம்ப பக்கத்திலே பெருசாக பேசிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொதிகையில் இருந்தால் தெல்லல் 36. அந்த தெல்லல் காற்று அந்த சுண்ணாம்பு காலவாயில நம்முடைய அப்பர் பெருமான் திரும்பி அழகா சுகம் கொடுக்குறாங்க. வீசு சென்றதும் வீதி இளவேலிலும், இளவேலி காலம் பூக்கள் பூத்து குலுங்குகிற காலம் போல அந்த சுண்ணாம்பு காலவாய் அவருக்கு ஒரு இனிய அனுபவம் கிடைக்கலையா? எப்படிப்பட்ட வீதி இளவேலிலும் மூசு வண்டு அவை வண்டுகளெல்லாம் ரீங்காரமிட்டு தேனை அணிந்து கொண்டு பாடி மகிழ்ச்சிகளே ஒரு அழகான தடாகம் குளம். அந்த குளத்து கரையில அருமையான பரிபூர்ணமான சந்திரனை பார்த்துக் கொண்டு இனிமையான வீரஜலத்தை கேட்டுக்கொண்டு இளவேல் அந்த சுகத்தை அனுபவித்துக் கொண்டு தென்றல் காற்றினுடைய சுகத்தை உள்ளமாக உணவாக அனுபவித்துக் கொண்டு அப்பர் பெருமான் இருக்கிறாரியா? அவர் இருக்கிறது நெருப்பு. நெருப்புல ஒரு அழகான மலர் பூத்துருச்சு. எந்த பூ?